ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போவது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே விஷயம் தாங்க. ஞாபகமாக ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக ஆர்வம் இருந்தால் நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நாம் பார்க்க போவது பூக்களின் அரசினா நம்ம ரோஜாவை தாங்க சொல்லுவாங்க. ஸோ பன்னீர் ரோஜாவை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம சாய் டெரஸ் கார்டனில் பார்க்க போகிறோம். அவள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையோட, அப்படியே ஒரு லைட் பிங்க்கில், ஒரு லைட் டார்க் பிங்க்கில் ரெண்டு விதமாக இருப்பாள். மற்றவர்கள் அப்படியே கவர்ந்து இழுக்கிற தன்மையும் அவகிட்ட இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா காதல் சின்னமாக இருக்கக்கூடியவள். அதனால தான் காதல் பரிசாக ரோஜாவுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. நம்ம நேரு கூட பாருங்களேன், அவருடைய கோட்டில் இந்த ரோஜாவை இதயத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பார். ஸோ இவளுடைய வாசனையை தேடி மாடி தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் ரோஜான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இவ பார்த்திங்கன்னா நம்ம உடல் உள்ள மேல்புறத்துக்கும் உள்புறத்துக்கும் மிகவும் நன்மை தரக்கூடியவள். அதாவது நம்ம மேலே பூசிக்கிட்டாலும் ஃபேஸ் பேக்காக போட்டாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும். உள்ளுக்கு நம்ம எடுத்து ரோஜா இதழை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த ரோஜாவில் பன்னீர் ரோஜாலெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஜா குல்கந்து செய்யலாம், அப்புறம் ரோஸ் டீ, ரோஸ் பவுடர், ரோஸ் வாட்டர், அப்புறம் ஊதுபத்தி செய்கிறாங்க, பர்ஃப்யூம் செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய விஷயத்துக்கு ரோஜா இதழ்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரோஜா இதழோட பன்னீர் ரோஸோட மருத்துவ பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பன்னீர் ரோஸ், ரோஜானாலே அழகானவள், மென்மையானவள். ரோஜாவை நம்ம பெண்கள் கூட சொல்லுவாங்க, ஒரு பெண் பாரு எவ்வளோ மென்மையாக இருக்க பற்றி, அப்படி ரோஜா மாதிரி அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க ரோஜா ரொம்ப அழகானவள். அவளை இப்போ அவளுடைய மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா வாய் புண்ணு, நாக்கு புண்ணு, தொண்டை புண்ணுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு ரோஜா பூவை எடுத்து அதை கழுவி சுத்தம் செஞ்சு அந்த இதழ்களை மட்டும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி வெது வெதுப்பாக வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா, இதை காலையில் ஒரு வாட்டி, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இப்படி வாய் கொப்பளிச்சுட்டு வந்தால் இந்த புண்கள் எல்லாமே சீக்கிரமாக ஆறிடும். ஓகேங்களா? அடுத்தது ரோஜா இதழ் தேநீர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, ஒரு ரோஜா பூ, ஒருத்தருக்கு ஒரு ரோஜா பூவோட இதழை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அது 1 டம்ளராக வந்ததுக்கப்புறம் வெது வெதுப்பாக அப்படியே வடிகட்டியும் குடிக்கலாம், அந்த ரோஜா இதழோடவும் நம்ம குடிக்கலாம். ஓகேங்களா? இதில் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்படி குடிச்சிட்டு வர்றதுனால பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இதயத்தை பாதுகாக்கும். அப்புறம் மலச்சிக்கல் ஏற்படாது. மூலம் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் அந்த ரத்தப்போக்கை கம்மி பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது. அடுத்தது பெண்கள் ரோஜா தேநீரை குடிச்சிட்டு வர்றதுனால மாதவிலக்கு சுழற்சி எந்தவித பிரச்சனையும் வராமல் தடுக்கும். கர்ப்பப்பையை வலுவாக பாதுகாக்கவும் உதவி செய்யுது. அப்புறம் ரோஜா இதழ் தேநீர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து குடிச்சிட்டு வரோம்னா நம்ம சருமம் பளபளப்பாக இருக்கும். சரும சுருக்கங்கள் வராமல், முதுமையை ஏற்படாமல் தடுத்து இளமையான தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். சரும நோய்களும் வராமல் பாதுகாக்கும். ரோஜா இதழ்களை வெயிலில் காய வச்சு, ரோஜா பார்த்திங்கன்னா செடியில் இருந்தால் ஒரு நாள் அழகாக இருக்கும். அதே நம்ம அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்ம அதோட பயனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் அந்த இதழை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சு அதை பொடி செஞ்சு கடலை மாவோடு சேர்த்து நம்ம குளியல் பொடியாகவும் பயன்படுத்தலாம், ஃபேஸ் பேக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேநீர் குடிக்கிறனால ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றும், நம் உடம்பில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றி நம் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருந்தாலும் அதையும் சரி செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா அல்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே நம்மளுக்கு சரி செய்யுது. நம் உடலில் ஏற்படும் பித்தத்தையும் சரி செய்யும். தலைமுடி உதிர்வதை தடுத்து நம் தலைமுடியை அடர்த்தியாகவும் வளர வைக்கும். மொத்தத்தில் நம் சருமத்திற்கு
மென்மையையும் பொலிவையும் தரக்கூடியவர். இதை யூஸ் பண்ணுறதுனால நாம் ரோஜாப்பூ மாதிரி அழகாக பிரகாசமாக இருக்க முடியும். அப்புறம் என்னங்க, பூக்களின் இளவரசி நம்ம ரோஜாப்பூ அப்படின்னு சொன்னால், மாடி தோட்டத்தில் நீங்கள் பன்னீர் ரோஜா செடியை வச்சிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ராணி தானே. அப்படியே ஒரு அழகான ராணியாக ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். பன்னீர்